الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. نعوذ بالله من شرور أنفسنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيله العظيم والفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أولا يذكر الإنسان أنا خلقناه من قبل ولم يك شيئا. صدق الله العليم. அன்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, வல்ல அல்லாஹ் மீது கடமையாக்கிய ஜும்மா என்ற சிறப்பு மிகு வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த உயர்வான வேளையிலே ஏக இறைவனாம் வல்ல அல்லாஹினுடைய அருளும் சாந்தியும் அவனது இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை உண்மையோடு பின்பற்றிய சத்திய நபி தோழர்கள் மீதும் இந்த மார்க்கத்தின் செய்திகளை பாதுகாப்பதில் தங்களை அர்ப்பணித்து கொண்ட இமாம்கள் மீதும் அல்லாஹுடைய கட்டளைக்கு அடிபணிந்தவர்களாக உரிய நேரத்திலே இந்த வழிபாட்டை நிறைவேற்றுவதற்காக வருகை தந்திருக்கிற நம் அனைவர் மீதும் அந்த ஏக இறைவனின் அருளும் சாந்தியும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று துஆ செய்தவனாக இந்த ஜும்மா உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புமிக்க பெரியோர்களே, சகோதரர்களே, இன்னும் சில நாட்களிலே புனிதமிக்க ரமலான் மாதத்தை நாம் அடையவிருக்கிறோம். இந்த மாதத்தினுடைய சிறப்பாக அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுவது ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். இந்த வசனத்தை சொன்ன உடனே எல்லோருக்கும் பொருள் புரிந்திருக்கும். ரமலான் மாதம் எப்படிப்பட்டது என்றால் அதில்தான் குர்ஆன் இறங்கியது. நிச்சயமாக இந்த வசனம் ரமலான் மாதத்தில் அதிகம் பேசப்படுகிற ஒரு வசனமாக அமைந்திருக்கும். ரமலான் மாதத்தில் குர்ஆன் இறங்கியது, ஆகவே இது ரமலான் மாதம் மிகவும் சிறப்பிற்குரியது என்று இந்த மாதத்தினுடைய சிறப்புகளை பற்றி நாம் பல்வேறு பயான்களில் கேட்பதும் குர்ஆனிலும் ஹதீஸிலும் உள்ள செய்திகளை படிப்பதும் அதை நம்முடைய வாழ்வில் நடைமுறைப்படுத்த முயற்சி செய்கிறோம். அந்த சிறப்பை நாம் அடைவதற்கு முயற்சி செய்கிறோம். அதே நேரத்தில் திருக்குர்ஆன் அருளப்பட்ட நோக்கம், இந்த நோக்கத்தை நாம் ஒரு தனி மனிதனாக என்னளவில் என்னால் சரியாக அதை நிறைவேற்ற முடிந்திருக்கிறதா, ஒரு சமுதாயமாக என்னால் அந்த நோக்கத்தை நிறைவேற்ற முடிந்திருக்கிறதா என்று
திருக்குரானுக்கும் நமக்குமான தொடர்பு, அந்த குரான் அருளப்பட்டதனுடைய நோக்கம், இந்த நோக்கத்தை நிறைவு செய்கிற சமூகமாக நாம் இருக்கிறோமா? இந்த நோக்கத்தை நிறைவு செய்கிற தனி மனிதனாக நான் இருக்கிறேனா என்ற குரானுக்கும் நமக்குமான அந்த தொடர்பை நாம் சிந்தித்து பார்க்கும்போது, குரானை பின்பற்ற வேண்டும் என்று நாம் எல்லா இடங்களிலும் பேசுகிறோம், மக்களுக்கு மத்தியிலே பேசுகிறோம், மக்களுக்கு அதனை தொடர்ந்து வலியுறுத்தி சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் குரானுடைய இன்னொரு பகுதி, மக்களிடம் அதிகம் பேசப்படாத பகுதி, இன்னும் சொல்ல போனால் பேசப்பட்டும் புரிய வைக்கப்படாத ஒரு பகுதி என்ன? திருக்குரானை சிந்திப்பது. பொதுவாக திருக்குரானை சிந்திப்பதுங்கிற வசனத்தை நம்ம நிறைய கேட்டிருப்போம். வலக்கத் யஸ்ஸர்னல் குர்ஆன் லிதிக்ரி, இந்த குரானை சிந்திப்பதற்காக எளிமைப்படுத்தி இருக்கிறோம். அஃபலா யததப்பரூனல் குர்ஆன் அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா, இந்த குரானை நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா, உங்கள் உள்ளங்களில் பூட்டுக்களா போடப்பட்டுள்ளது என்று இந்த வசனங்களை திரும்ப திரும்ப நாம் பல முறை படிக்கிறோம், கேட்கிறோம். இப்போ கேள்வி என்னன்னா, இந்த குரானை சிந்திக்கிறோமா? சிந்திப்பது என்றால் என்ன? இந்த குரானுடைய நோக்கத்தில் ஒன்று என்ன அப்படின்னு நம்ம குரானை பார்த்தோம்னு சொன்னால், இந்த குரான் இல்லைங்க, இதற்கு முந்தைய வேதங்களை பற்றி அல்லாஹ் திருக்குரானில் பேசுகிறான் பாருங்க. இவைகளுடைய வரலாறுகளை படித்தாலும் அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு பாருங்க. ஒரு வரலாறு, இது யாருடைய வரலாறுனா பனு இஸ்ராயேல் சமுதாயத்துடைய வரலாறு. யூதர்களுடைய வரலாறு நமக்கு பெரும்பாலும் தெரிந்திருக்கும். அவர்களுக்கு அல்லாஹ் பல அற்புதங்களை நிகழ்த்தி காட்டினான். இந்த உலகத்தில் நாம் இன்னைக்கு அற்புதங்களை எல்லாம் சிந்தித்து விளங்கி உணரணும். அவர்களுக்கு அப்படி இல்லை. கண் முன்னால் அந்த அற்புதங்கள் தெரியும், வெளிப்படையாக தெரியும். கடல் ரெண்டாக பிளக்கிறது, அதே போல் வானத்திலிருந்து உணவு இறங்கி வந்து அந்த உணவை அவங்க சாப்பிட்றது, ஒரு தடியால் அடித்தால் வெறும் பாறையிலிருந்து தண்ணீர் ஊற்றெடுத்து வருவது, இப்படி பல அற்புதங்களை இந்த சமூக மக்கள் கண்களால் பார்த்து அனுபவித்தார்கள். பார்க்கறதில்லை, அனுபவித்தார்கள். அப்படி அல்லாஹ் அவர்களுக்கு நிகழ்த்திய ஒரு அற்புதம் என்னன்னு சொன்னால், ஒரு முறை அவங்கள்ட்ட ஒரு உடன்படிக்கை எடுக்கணுங்கிறான். இந்த உடன்படிக்கை எடுப்பதற்கு அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை கலந்த உடன்படிக்கையாக இருக்கணும்ல. என்ன பண்ணுறான்னா, வைது அகதுனா மீசாக்கும் ஃபவுக்கும், வைது அகதுனா மீசாக்கும் ஃபவுக்கும் தூர், உங்களிடத்தில் உடன்படிக்கை எடுப்பதற்காக தூர் என்கிற மலையை உயர்த்தினோம் அப்படிங்கிறான். அதாவது பொதுவாக பூமியில் எது ரொம்ப ஸ்ட்ராங்கானது அப்படின்னா மலை அப்படின்னு சொல்லுவோம். சிலரை நம்புறது கூட, உன்னை மலை மாதிரி நம்பி வச்சுருந்தேனே அப்படிம்போம். மலை அவ்வளவு உறுதியானது நம்ம நினைப்போம். அந்த மலையை அல்லாஹ் பெயர்த்து அவர்களுடைய தலைகளுக்கு மேலே மேகங்களைப் போல நிறுத்தினோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். திருக்குறானில் இந்த வசனம் பார்த்தீங்கன்னா 4-5 இடங்களில் வருகிறது. அப்போது வரஃபஅனா ஃபௌகக்கும் தூர், தூர் மலையை உயர்த்தி மேலே நிப்பாட்டினா கீழே இருப்பவங்க எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். இந்த வீடு இருக்குது, இந்த வீடு நாம் இருக்கிற வீடு திடீர்னு சாஞ்சு ஒரு பக்கமாக நின்று அந்த வீட்டுக்குள்ளே உட்காருவோமா? ஒரு செகண்ட் உட்கார மாட்டோம்ல, விழுந்த அவ்வளோதான் போச்சு. அப்போ ஒரு மலையே தலைக்கு மேலாக உயர்த்தப்பட்டு விழுந்த அவ்வளோதான், எல்லாரும் நசுங்கி சட்னியாக போகணுங்கிற அந்த பயம், உயிர் பயம் இருக்குல்ல, அந்த சமயத்தில் அல்லாஹ் ஒரு உடன்படிக்கை எடுக்கிறான். அது எவ்வளோ பெரிய உடன்படிக்கையாக இருக்கணும். அவங்க ரொம்ப அக்கிரமம் பண்ணாங்க, பனு இஸ்ராயேல் ரொம்ப அநியாயம் பண்ணாங்க. அப்போ இவங்களுக்கு ஒரு மிரட்டலான ஒரு உடன்படிக்கை தான் அது. அப்போ என்ன உடன்படிக்கை எடுத்துருக்கலாம்? இனிமேல் ஃப்ராடு பண்ணக்கூடாது, பித்தலாட்டம் பண்ணக்கூடாது, ஒழுங்காக அல்லாஹ்வுக்கு கட்டுப்படணும், இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துக்கூடாதுன்னு அவங்கள்ட்ட இருந்த தவறுகளையெல்லாம் சொல்லி காட்டி அந்த உடன்படிக்கை எடுத்து இனிமேல் ஒழுங்காக இருப்பியா அப்படின்னு சொல்லி ஒரு மிரட்டலான ஒரு உடன்படிக்கை எடுத்துருக்கலாம்ல. ஆனால் அல்லாஹ் என்ன உடன்படிக்கை எடுத்தான்னு சொல்கிறான் பாருங்க. வைது அகதுனா மீசாக்கும் ஃபௌகக்கும் தூர், தூர் மலையை உயர்த்தி நாம் உங்களிடத்திலே உடன்படிக்கை எடுத்தோம். ஹுதுமா ஆத்தைனா கும்பி குவ்வா, உங்களிடத்திலே இருக்கிற வேதத்தை நீங்கள் பற்றி பிடியுங்கள், அதை விற்றாத. அப்புறம் வதுகுரு ஃபீஹா, அதில் இருப்பதை சிந்தித்து பார். லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இரையச்சமுடையவருக்கு ஆகுவதற்காக இதை உங்களுக்கு நாம் செய்து கொடுத்தோங்கிற அல்லாஹ். இப்போது
இந்த வேதத்தை பின்பற்றுன்னு தான் நல்லா சொல்லியிருக்கணும், வேதத்தின்படி நடந்தானே சொல்லியிருக்கணும். ஏன்னா அவ்வளோ முக்கியமான ஒரு இடம். மலையை உயர்த்தி மலைகளுக்கு கீழே அந்த அடிவாரத்தில் மக்களை நிற்க வச்சு ஒரு பயத்தை காட்டி இப்போ அவங்கள இந்த வேதத்தில் இருக்கிற மாதிரி ஒழுங்காக பின்பற்று அப்படிங்கிற உடன்படிக்கை எடுத்திருந்தால் சரியானது. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான், வேதத்தை பின்பற்று என்று சொல்வதற்கு பதிலாக வேதத்தை சிந்திக்க வேண்டும். உடன்படிக்கை என்ன? வேதத்தை சிந்திக்கணும், அந்த வேதத்தை உறுதி பற்றி பிடித்து கொள்ள வேண்டும். இதுதான் அவர்களுக்கான உடன்படிக்கை என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்போ என்ன அர்த்தம்? ஒருவர் இந்த வேதத்தை பின்பற்றுகிறார் என்று சொன்னால் அதனுடைய முதல் படியாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்வது அந்த வேதத்தை சிந்திப்பது. ஒருவர் சிந்திக்காமல் வேதத்தை பின்பற்றவே முடியாது. இது ஏதோ அந்த வேதத்துக்குங்க. இப்போ நம்ம குர்ஆனுக்குமா அப்படி நம்ம யோசிக்கலாம். இப்போ குர்ஆனுக்கு வாங்க. திருமறை குர்ஆனில் எத்தனையோ விஷயங்களை எல்லாம் சிந்திக்க சொல்கிறான். குர்ஆனை சிந்தியுங்கள்னு சொல்லக்கூடிய வசனங்கள் ஏராளமாக இருக்கிறது. ஆனால் நாம் கவனிக்காமல் கடந்து சென்ற வசனங்களை நம்ம யோசித்து பார்த்தோம்னா எவ்வளவு பெரிய தவறு செய்திருக்கிறோம். அல்லாஹ் பாருங்கள் எப்படி சொல்கிறான். இதற்கு முன்னால், அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் ஆண்களைத்தான் நபியாக அனுப்பினோம். அந்த வசனம் அப்படி வரும். ஃபஸ்அலு அஹ்ல ذிக்ரி இன் குன்தும் லா தஅலமூன். இதில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்கள் வேதம் கொடுக்கப்பட்ட அறிவு கொடுக்கப்பட்டவங்கள்ட்ட போய் நீங்கள் விசாரிச்சுக்கங்க, அதை பற்றி நீங்கள் தெளிவுபட்டுக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் வ அன்ஸல்னா இலைக்க ذிக்ர, இந்த குர்ஆனை குர்ஆனுக்கு திக்ருன்னு ஒரு பேர் இருக்குது, அறிவுரை நினைவூட்டல் அப்படின்னு பேர் இருக்குது. இப்போ இந்த குர்ஆனை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், வ அன்ஸல்னா இலைக்க ذிக்ர, இந்த குர்ஆனை இந்த திக்ரை நாம் உமக்கு இறக்கியாச்சு. இப்போ அது என்ன பண்ணுறது அப்படிங்கும்போது அல்லாஹ் சொல்கிறான், லித்துபய்யின லின்னாஸ், உமக்கு இறக்கப்பட்ட இந்த குர்ஆனை மக்களுக்கு நீர் விளக்க வேண்டும், அதுக்காக உமக்கு இறக்கி இருக்கிறோங்கிறான். சரி, விளக்கியாச்சுல. இப்போ அடுத்து மக்கள்கிட்ட என்ன வரணும்? நபிக்கு இறக்கணும், நபி விளக்குவார், ஒழுங்காக அதை பின்பற்றுங்க, அப்படி தானே சொல்லியிருக்கணும். ஆனால் இங்கே என்ன சொல்கிறான் பாருங்கள், வன்சல்னா இலைக்க ذிக்ர லித்துபய்யின லின்னாஸ், உமக்கு நாம் குர்ஆனை இறக்கினோம், அதை நீங்கள் மக்களுக்கு விளக்கி சொல்ல வேண்டும். மானுஸ்ஸில இலைஹிம், யாருக்கு இந்த குர்ஆன் இறக்கப்பட்டது, யாருக்காக இந்த குர்ஆன் இறக்கப்பட்டது, யாருக்கு? மக்களுக்கு நேர்வழி காட்டுவதற்கு. அப்படிப்பட்ட நீங்கள் லஅல்லக்கும் யதஃபக்கரூன், அதை சிந்திக்க வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளை இடுகிறான். இப்போ யோசிச்சு பாருங்க, இந்த இடத்துல அழுத்தமாக சொல்ல வேண்டிய வார்த்தை எதுவாக இருக்கும்? நபி வேலைக்கு சொல்லுவாங்க, நீங்கள் அதை அப்படியே பின்பற்றுங்க, இதைத்தானே சொல்லியிருக்கணும். ஆனால் அந்த வார்த்தையை சொல்லலை. நபி வேலைக்கு சொல்லுவாங்க, நீங்கள் சிந்திக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த குர்ஆனை பின்பற்றுகிற ஒரு மனிதன், குர்ஆனை பின்பற்ற ஆசைப்படுகிற ஒரு மனிதன், குர்ஆனை தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிற எந்த மனிதனாக இருந்தாலும் அதை சிந்திப்பது தான் அந்த குர்ஆனை பின்பற்றுவதற்கான முதல் படி. ஒரு இடத்தை அடைவதற்கு ஒரு 100 படி இருக்குன்னு வைங்க, அந்த 100 படிகளை நம்ம ஜம்ப் பண்ணி போக முடியாது. முதல் படி, 2வது படி, 3வது படிங்கன்னா அதில் முதலாவது படி எடுத்து வைக்கிறார். இவர் குர்ஆனை பின்பற்ற ஆரம்பிக்கிறார் அப்படின்னா அவர் குர்ஆனை சிந்திக்க ஆரம்பித்திருக்கிறார். குர்ஆனை சிந்திக்காமல் பின்பற்றவே முடியாது. அப்படி தான் குர்ஆனை வச்சிருக்கிறான்ல. இது ஆச்சரியமாக இருக்கும் நமக்கு. இந்த வார்த்தை நம்மில் பலருக்கும் ஆச்சரியமாக இருக்கலாம். குர்ஆனை சிந்திக்காமல் பின்பற்ற முடியாதா? இது எப்படிங்க? அல்லாஹ் குர்ஆனை அப்படி தாங்க வடிவமைச்சு கொடுத்துருக்குறான். குர்ஆனை சிந்திக்காமல் பின்பற்ற முடியாது. சிந்திச்சா மட்டும்தான் சட்டமே எடுக்க முடியும். பல விஷயங்களில், சில விஷயங்களுக்கு நேரடி சட்டங்களில் சில விஷயங்கள் அல்லாஹ் தெளிவுபடுத்தியிருப்பான். ஆனால் பெரும்பாலான விஷயங்களில், நம்ம வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய பெரும்பாலான விஷயங்கள் சிந்திக்காமல் கடைபிடிக்க முடியாது என்கிற நிலையில் தான் அல்லாஹ் வைத்திருக்கிறான். உதாரணத்திற்கு நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். திருமண சட்டம், அதாவது யாரை ஒரு மனிதன் திருமணம் செய்யலாம், திருமணம் செய்யக்கூடாதுங்கிற சட்டம் இன்றைக்கி முஸ்லீம்களுக்கு மத்தியில் அது புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சட்டம் தான். ஒன்று மட்டும் தப்பாக வழங்கியிருப்பாங்க. இப்போ என்ன கவனிக்கணும்? நீங்கள் குர்ஆனில் போங்க,
6666 வசனம்னு சொல்கிறோமா, இல்லை கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குன்னு எதுவாக இருக்கட்டும், அத்தனை வசனங்களையும் தேடி பாருங்க. எனக்கு நான் திருமணம் செய்வதற்கு யாரை இந்த குர்ஆன் அனுமதிக்கிறதுன்னு தேடி பாருங்க. எங்கேயுமே இருக்காது, ஆனால் குர்ஆனுக்குள்ள இருக்கும். நேரடியாக சட்டமாக தேடி பார்த்தோம்னு சொன்னால், என் மாமன் மகளை கல்யாணம் பண்ணலாமா, குர்ஆனுக்குள்ள இருக்கா? உன்னுடைய மாமன் மகனை கல்யாணம் பண்ணலாம், உன் அத்தை மகளை கல்யாணம் பண்ணலாம், குப்பி மகளை கல்யாணம் பண்ணலாம், காலா மகளை கல்யாணம் பண்ணலாம், இப்படின்னு நான் யாரையெல்லாம் திருமணம் செய்வதற்கு இந்த உலகத்தில் அனுமதி இருக்கிறதோ அந்த உறவு முறைகளுடைய பட்டியலை குர்ஆனில் பார்க்க முடியுமானா நிச்சயமாக பார்க்கவே முடியாது. ஆனால் அந்த குர்ஆனுக்குள்ள அது இருக்கு, குர்ஆனுக்குள்ள தான் இருக்குது. நேரடி வார்த்தைகளை பார்க்க முடியாது, சிந்திச்சாதான் புரிஞ்சுக்க முடியும். யோசிச்சு பாருங்க, எப்படி அல்லாஹ் அதை சொல்கிறான்னா ஆப்போசிட்டா எதிர்ப்பதமாக சொல்கிறான். யாரையெல்லாம் திருமணம் செய்யணும்னு சொல்லியிருந்தால் பெரிய பட்டியலாக போயிருக்கும். யாரையெல்லாம் திருமணம் செய்யக்கூடாதுங்கிற பட்டியலாக சொல்லிட்டான். உங்கள் தாயாரை, உங்கள் தாயாருடைய சகோதரிகளை, உங்களுடைய தந்தையினுடைய சகோதரிகளை என்று ஒரு பெரிய பட்டியலை போடுறான். இந்த ஒரு பட்டியலில் இருக்கக்கூடியவர்கள் திருமணம் செய்ய தடை செய்யப்பட்டவர். இது அல்லாமல் மற்ற எல்லோரும் திருமணம் செய்வதற்கு அனுமதிக்கப்பட்டவர்கள். சிந்திச்சாதான் இவர்களெல்லாம் தடை செய்யப்பட்டவர்கள் அப்படிங்கிற இந்த லிஸ்ட்டை மட்டும் பார்த்துட்டு அனுமதிக்கப்பட்ட ஒரு லிஸ்ட்டை போய் தேட முடியாது, சிந்திக்கணும். அப்படி சிந்திச்சோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அதில் நாம் யாரையெல்லாம் திருமணம் செய்வதற்கு அனுமதி இருக்குதுங்கிற சட்டத்தை சிந்தித்து தான் நாம் எடுத்துக்கொள்ளவே முடியும். இதுலேயும் இந்த சமூகத்தில் ஒரு நடைமுறையை பார்க்குறோம். இஸ்லாமிய சமூகத்தில் அதாவது மற்ற எதுவுமே குழப்பம் கிடையாது. இந்த காலமா அதாவது அக்கா தங்கச்சி அவர்களுக்குள்ள பொண்ணு கொடுத்து அவங்களுக்குள்ள திருமணம் செஞ்சுக்கலாமா அக்கா தங்கச்சியுடைய பசங்க பிள்ளைகளுக்குள்ள அப்படின்னா அது ஓகே, அது ஒரு குழப்பமாக இருப்பாங்க. அப்புறம் ஒரு சிலர் ஓகேன்றுவாங்க. ஆனால் அண்ணன் தம்பி அவர்களுடைய மக்களை அப்படி திருமணம் செஞ்சு கொடுப்பதற்கு இந்த சமூகத்தில் நடைமுறையில் அது சரியானு கேட்டிங்கன்னா நிச்சயமாக ஒத்துக்க மாட்டாங்க. இல்லை அம்மா வழியில் வந்தால் ஓகே, அத்தா வழியில் வந்தால் தப்பு, பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த வசனத்தை போய் படித்து பாருங்க, எங்காவது அந்த மாதிரி நாம் யாரை திருமணம் செய்யக்கூடாதுங்கிற இன்றைக்கி சமூகத்தில் இஸ்லாமிய சமூகத்துக்குள்ள ஒரே ஒரு பழக்கம் இருக்கிறதோ அந்த பழக்கத்திற்கு குர்ஆன் ஆதாரமாக இருக்குதானே? இருக்காது. அப்போ இந்த மாதிரி திருக்குர்ஆனை ஒருவர் சிந்தித்தால் மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும், சிந்திக்காமல் புரிந்து கொள்ளவே முடியாது. சிந்திப்பது தான் திருக்குர்ஆனை பின்பற்றுவதற்கான முதல் படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இப்போ யோசிச்சு பாருங்கள், நாம் திருக்குர்ஆனை சிந்திக்கிறோமா? அப்படி கேள்வி வேண்டாம். நாம் இப்போ திருக்குர்ஆனை பின்பற்றுகிறோமா அப்படின்னா திருக்குர்ஆனை படிக்கிறோம். திருக்குர்ஆனை படிக்கிற பழக்கம், வாசிக்கிற பழக்கம் நமக்கு இருக்கிறது. திருக்குர்ஆனை சிந்திக்கிற பழக்கம் நமக்கு இருக்கிறதா? சிந்தித்து அதிலிருந்து அல்லாஹ் சொல்லக்கூடிய உத்தரவுகளை, அல்லாஹ் என்ன நோக்கத்திற்காக அந்த வசனங்களை இறக்கினானோ அந்த நோக்கத்தை புரிந்து கொண்டு அதை வாழ்வில் கடைபிடிக்கிற ஒரு வாய்ப்பு நமக்கு இருக்கிறதா என்றால் குர்ஆனை படிக்கிறோம். இன்னும் பல பேர்த்துக்கு எப்படின்னா, நான்லாம் தர்ஜுமாவை இது வரைக்கும் 10-50 தடவை படித்து முடிச்சிருப்பேன் அப்படி சொல்லக்கூடிய உண்டு. தர்ஜுமாவை படிக்கிறோம், அது ஒரு முறை இல்லை, ஒரு முறை ஃபுல்லாக படித்து முடிச்சிடுறாரு. அது ஒரு முறை இல்லை, ஒரு முறை படிக்கிறாரு, 2 முறை படிக்கிறாரு. மொத்த குர்ஆனுடைய தர்ஜுமாவையும் 50 தடவை 100 தடவை படிச்சிருக்காரு. ஆனால் பாருங்கள், அவருடைய வாழ்க்கையில் வட்டி இருக்கும், தீமைகள் இருக்கும், தொழுகை சரி இருக்காது. ஆனால் இவர் குர்ஆனை படிக்கிறார், வாசிக்கிறார். வெறும் குர்ஆனை வாசிப்பதால் அது நம்மை நேர்வழிப்படுத்தி விடும் என்று நாம் தப்பாக நினைக்கிறோம். இல்லை, குர்ஆனை சிந்திக்க வேண்டும், சிந்தித்து அதை கடைபிடிக்க முயற்சி செய்தால் மட்டும்தான் அது நேர்வழி காட்டும். சும்மா வாசித்தோம்னா அப்படியே நேர்வழி காட்டிடணும்னு நம்ம நினச்சிக்கிட்டோம். இல்லை, வாசிக்க வேண்டும். வாசித்தால் ஒரு எழுத்திற்கு அரபியில் வாசித்தால் ஒரு எழுத்திற்கு 10 நன்மைன்னு சொல்கிறாங்க. அது வாசிப்பதற்கான நன்மை. அப்படி வாசித்தாலே நேர்வழி கிடைச்சிருமா? இல்லை, சிந்திக்கணும். இன்னமும் திருக்குர்ஆனுக்கு உள்ளே போனோம்னு சொன்னால் இது குர்ஆனை சிந்திக்கிறதுங்க. குர்ஆனை ஒருத்தர் பின்பற்றணும் அப்படின்னு சொன்னால் அவர் சிந்திக்காமல் பின்பற்ற முடியாது அப்படிங்கிறத குர்ஆனில் நீங்கள் நிறைய இடங்களில் பார்க்கலாம். இன்னும் சொல்லப்போனால் இப்படி ஒரு கோணத்தில் குர்ஆனை படிங்க. நான் சொல்லக்கூடிய அந்த கோணத்தில் எப்படி இந்த குர்ஆனை பின்பற்று சொல்கிற வசனம் இருக்குல்ல, இது எவ்வளவு இருக்குன்னு பாருங்கள்.
இந்த குரானை சிந்திங்க சிந்திங்க சொல்லுதில்ல, இது எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். நம்ம சிந்தனைக்கு நம்ம படித்த வரைக்கும் நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னாலே சிந்திக்க சொல்லும் வசனங்கள் அதிகமாக இருக்கும், பின்பற்ற சொல்லும் வசனங்கள் இருக்கிறது. ஆனால் சிந்திக்க சொல்லும் வசனங்கள் தான் அதிகபட்சமாக குரானில் இருக்கும். குரானை மட்டும் சிந்திக்க சொல்லலை, எல்லாவற்றையும் குரான் சிந்திக்க சொல்லுகிறது. எதையெல்லாம் யோசிச்சு பாருங்கள். குரானில் ஒரு ஆர்டராக, இப்போ நான் ஒரு ஆர்டர் சொல்கிறேன், ஒரு வரிசையை சொல்கிறேன், இந்த வரிசைப்படி குரானில் சிந்திச்சு பாருங்கள். ஒவ்வொரு ஸ்டேஜையும் பற்றியும் அல்லாஹ் சொல்கிறான், ஒவ்வொரு ஸ்டேஜிலும் அல்லாஹ் சிந்திக்க சொல்கிறான். உதாரணத்திற்கு மனிதனை பற்றி நம்ம மனுஷனை என்ன நினச்சிருப்போம், அல்லாஹ் படைச்சிட்டாங்க அப்படிங்கிறோம். எப்படிங்க படைச்சான்? அல்லாஹ் படைச்சிட்டான். ஆனால் அல்லாஹ் அதை ஒவ்வொரு கட்டத்திலும் சொல்லி 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 இதை சிந்திச்சு பாருங்கிறான். இதோட உச்சகட்டமாக என்ன அப்படின்னு சொன்னால், அவளா எது குருள் இன்சான், மனிதன் சிந்திக்க வேண்டாமா? அண்ணா ஹலக்குனாகும் மின் கபுல், அவனை படைப்பதற்கு முன்னால் வலம் குஷையா, எந்த பொருளாகவும் இல்லாமல் இருந்தானே, இது குறித்து மனிதன் சிந்திக்க வேண்டாமா என்று அல்லாஹ் கேட்குறான். இன்னொரு வசனத்தில் பார்த்தீங்கன்னா சூரத்து தஹ்ர், ஹல் அத்தாலல் இன்சானி ஹீனும் மின தஹ்ரி லம் யகுன் ஷைஅம் மதுகூரா, மனிதனுக்கு ஒரு காலம் இருந்தது. எப்படிப்பட்ட காலம்? அவன் இன்ன பொருளாக நான் இருந்தேன் என்று சொல்ல முடியாத காலம். ஒருவருக்கு 50 வயது என்று வைத்துக் கொள்ளுங்கள். எங்க 40 வருஷத்துக்கு முன்னாடி எங்கெங்கே இருந்தீங்க? அப்போ எனக்கு 10 வயசு, நான் 5வது ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தேன், எங்கள் ஊரில் இருந்தேன், இந்த பகுதியில் இருந்தேன் சொல்லிடுவோம். 50 வயசு உள்ள ஒருத்தட்ட 50 வருஷத்துக்கு முன்னாடி எங்கெங்கே இருந்தீங்க அப்படின்னா, எங்கள் அம்மாவுடைய வயிற்றில் நான் சிசுவாக கருவாக இருந்தேன் அப்படின்னு சொல்லிடலாம். 50 வயது உடைய ஒருவரை 55 ஆண்டுகளுக்கு முன்னால் இங்கே இருந்தீங்கன்னா என்ன சொல்ல முடியும்? ஒரு மனிதன் தன்னுடைய உருவாக்கத்தை எங்கிருந்து சொல்ல முடியும்? ஒரு தாயின் வயிற்றில் கருவாக உருவாகிற அந்த நேரத்தில் தான் எங்கள் அம்மாவுடைய வயிற்றில் நான் கருவாக உருவாகினேன் என்று சொல்ல முடியும். அதுக்கு முன்னாடி எங்கப்பா இருந்த? உன் தாயாருக்கு திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி நீ எங்கே இருந்த? உன் தந்தைக்கு திருமணம் ஆகுவதற்கு முன்னால் நீ எங்கே இருந்தாய்? மனிதன் சொல்ல முடியுமா? நான் இன்ன பொருளாக இப்படியாக இதோ இந்த இடத்தில் இப்படியாக இருந்தேன் சொல்லவே முடியல. ஆனால் கருவாக ஆன பிறகு என்னென்னவெல்லாம் ஸ்டேஜ் இருக்கோ எல்லா ஸ்டேஜையும் நம்மளால் சொல்ல முடியும். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதி ஹலக் ஹலக்கல் இன்சான மின் அலக், திருக்குரானுடைய முதல் வசனம், பூமிக்கு இறங்கிய முதலாம் வசனங்களில் இது ஒன்று. உமது இறைவனின் பெயரால் படிப்பீராக, அவனே மனிதனை அலக் என்ற நிலையிலிருந்து படைத்தான். முத இறங்குற வசனமே மனுஷன் எப்படி உருவானாங்கிற பற்றி எல்லாம் பேசலாம். அலக், ஒட்டி கொண்டிருக்கும் சதை கட்டி சதை பிண்டமாக மனிதனை உருவாக்கினோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இது அடுத்த ஸ்டேஜ். இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜ் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் ஒன்றுமே இல்லாமல் இருந்தீங்கல்ல, எப்படி உருவானீங்க? ஒரு மனிதன் உருவாவதற்கான ஆரம்ப புள்ளி என்ன என்று சொல்லும்போது, நீங்கள் அற்பமாக நினைக்கிற, அருவருப்பாக நினைக்கிற அந்த அற்பமான விந்து துளியிலிருந்து மனிதனை உருவாக்கினோம் என்று அல்லாஹ் பல இடங்களில் சொல்கிறான் குரானில். அதை ஒரு இடத்துல சிந்திக்க சொல்கிறான். அஃபரைத்தும் மா தும்னூன், உங்களுடைய விந்து துளியை நீங்கள் சிந்திக்க வேண்டாமாங்கிறான். இது நமக்கு அசிங்கமாக அருவருப்பாக தெரியும், ஆனால் இதை சிந்திக்கணுங்கிறான். ஒன்றுமே இல்லாத ஒரு காலத்தில் இருந்த இப்போ நீ விந்து துளியாக வந்திருக்கிற, அடுத்து சதை கட்டியாக வந்திருக்கிறாய் என்று ஒவ்வொரு ஸ்டேஜையும் அல்லாஹ் பேசிக்கொண்டே வருகிறான். மனிதர் படைப்பினுடைய ஒவ்வொரு பகுதியும் அல்லாஹ் பேசுகிறான். உங்களுக்கு நாம் 2 கண்களை தரவில்லையா, நாவை தரவில்லையா என்று மனிதனுடைய அந்த ஒவ்வொரு உறுப்புகளை பற்றியும் பேசுகிறான். மனித வடிவமைப்பை பற்றி பேசுகிறான். அல்லது ஹலக்க ஃபஸவ்வா, அவனே உங்களை படைத்தான், உங்களை சீரமைத்தான். ஒரு மனிதனுக்கு என்னவெல்லாம் தேவை, எப்படியெல்லாம் இந்த மனிதனுக்கு என்ன எதுவெல்லாம் இருந்தால் இந்த மனிதன் சரியாக இயங்க முடியுமோ அப்படி உங்களை சீரமைத்தான். படைக்கிறதோடு விடலை, அதை ஒழுங்குபடுத்தினான் என்று மனிதன் தன்னை பற்றி சிந்தித்தாலே இறைவனை புரிந்து கொள்ள முடியும் என்கிற அளவுக்கு திருக்குறானில் நம்ம இது வெளியே எங்கேயுமே சொல்லலை. குரானுக்குள்ள ஒரு மனிதனுடைய எல்லா நிலைகளையும் அல்லாஹ் பேசுகிறான். பேசுகிற எல்லா இடத்திலும் சிந்திக்க வேண்டும் என்று சொல்லுகிறான்.
இதை தாண்டியும் அல்லாஹ் பேசுகிறான். ஆக இப்படி திருக்குரானை சிந்திக்க வேண்டும். அந்த திருக்குரான் எதையெல்லாம் சிந்திக்க சொல்லுகிறதோ அவைகளையும் சிந்திக்க வேண்டும். அதுதான் இந்த குரானை பின்பற்றுவதற்கான முதல் படியாக நமக்கு அமையும். அப்படி திருக்குரானை சிந்தித்து விளங்கி பின்பற்றுகிற நன்மக்களாக நாம் அனைவரும் ஆகுவதற்கு வல்ல அல்லாஹ் அருள் புரிவானாக என்று கூறி இந்த உரையினை முடித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, திருக்குர்ஆனை சிந்திக்க வேண்டிய ஒரு வேதம். சிந்திப்பது தான் அதை பின்பற்றுவதனுடைய முதலாவது நிலை என்ற அந்த விஷயங்களை இப்போது நாம் பார்த்தோம். அதை அடுத்து திருக்குர்ஆன் எதையெல்லாம் சிந்திக்க சொல்லுகிறது என்று பார்த்தோம் என்று சொன்னால், அதில் மனித படைப்பை பற்றி, மனிதனுடைய உருவாக்கத்தை பற்றியும் அல்லாஹ் சொல்லுகிறான். அது வெறுமனே தகவலாக சொல்லாமல் அதை சிந்திக்க வேண்டும் என்று சொல்லுகிறான். திருக்குர்ஆன் எதையெல்லாம் சொல்லுகிறதோ அது வெறும் தகவல் அல்ல, அதை சிந்திக்க வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறான். நீங்கள் குர்ஆனில் பாருங்கள், முந்தைய சமூக மக்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படாத, அல்லாஹ்வை மறுக்கக்கூடிய, நபிமார்களை மறுக்கக்கூடிய மக்களாக இருந்தார்கள். அவர்களை அல்லாஹ் அழித்தான். அந்த அழித்த வரலாறை அல்லாஹ் சொல்லிவிட்டு, இதில் சிந்திப்போருக்கு அல்லது அறிவுடையோருக்கு இதில் பெரும் படிப்பினைகள் இருக்கிறது, படிப்பினையை சொல்லுவான் இல்லையா? இதில் சிந்திப்போருக்கு, அறிவுடையோருக்கு இதில் பெரும் அத்தாட்சிகள் இருக்கிறது. அந்த வரலாறை சொல்லி முடிச்சுட்டு, கதைக்காக சொல்லலப்பா, நீ இதை சிந்திச்சு பார்த்தா, நீ உன் அறிவை கொண்டு இதை யோசித்து பார்த்தா உனக்கு அதில் படிப்பினை இருக்கிறது, உனக்கு அதில் அத்தாட்சிகள் இருக்கிறது என்று ஒவ்வொரு வரலாற்றின் கடைசியிலும் அல்லாஹ் சொல்லுகிறான். ஒவ்வொரு வரலாற்றின் முடிவிலும் அல்லாஹ் சொல்லுகிறான். அப்படியானால் நாம் வரலாற்றை படிக்கிறோம், அந்த வரலாற்றிலிருந்து பெற வேண்டிய பாடம், படிப்பினை, அத்தாட்சிகள் இவைகளை பற்றி நாம் யோசிப்பதே இல்லை. பாருங்கள், மூசா நபி வரலாறு சிந்திப்போம், ஈசா நபி வரலாறு சிந்திப்போம், ஆது ஹூது சிந்திப்போம். அவங்களாம் எப்படி அழிக்கப்பட்டார்கள் தெரியுமா? வரலாறுகளை பேசுவோம். அந்த வரலாறுகளை சொல்லி முடித்துவிட்டு, அந்த வரலாற்றில் உங்களுக்கு படிப்பினை இருக்கிறது, அந்த வரலாற்றில் அந்த அவர்களுடைய முடிவில் உங்களுக்கு அத்தாட்சிகள் இருக்கிறது என்று அல்லாஹ் பேசுகிறானே, அந்த குர்ஆன் சொல்லக்கூடிய அத்தாட்சிகளை நாம் இதுவரை கண்டிருக்கிறோமா? எத்தனை அத்தாட்சிகளை நாம் தேடி பார்த்திருக்கிறோம்? இப்படி குர்ஆனுக்கும் நமக்குமான தொடர்பை நாம் சற்று யோசித்து பார்த்தோம் என்று சொன்னால், நமக்கு குர்ஆனுக்கு என்னங்க தொடர்பு இருக்குது? வாசிப்பதை தவிர என்றுதான் சொல்ல முடிகிறது. குர்ஆனை வாசிப்பதே நம்ம பெரும் தொடர்பாக நினைக்கிறோம். இல்லை, வாசிப்பது அது அந்த எழுத்தை படிப்பது தான், அதனுடைய கருத்தை சிந்திப்பது அடுத்தது. இப்போ வெறும் படிச்சுட்டு மட்டும் போயிடுறோம், சிந்திக்க தயார் இல்லை, சிந்திக்க நேரம் இல்லை. எப்படிங்க சிந்திக்கிறது அப்படிங்கிற ஒரு சிந்தனை, அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு. ஆக அன்பிற்குரிய பெரியவர்களை, சகோதரர்களை, இப்படி திருக்குர்ஆன் நம்ம போய் பார்த்தோம்னு சொன்னால், திருக்குர்ஆனை சிந்திக்க வேண்டும். அதுதான் அதனை பின்பற்றுவது. குர்ஆனையே சிந்திக்கணும். குர்ஆனுக்குள்ள அல்லாஹ் வரலாறுகளை சொல்லுகிறான், அந்த வரலாறுகளை சிந்திக்கணும். மனித படைப்பை அல்லாஹ் சிந்திக்க சொல்லுகிறான், அதை பற்றி சிந்திக்கணும். வானம் பூமியை சிந்திக்கணுங்கிறான். எப்படி அவங்க நின்ற நிலையிலும், அமர்ந்த நிலையிலும், உட்கார்ந்த நிலை, படுத்த நிலையிலும் இந்த வானம் பூமி படைக்கப்பட்டதை குறித்து சிந்திப்பார்கள். அப்படி சிந்திச்சுட்டு அதில் கிடைக்கும்ல ஒரு முடிவு, நமக்கு வானம் இல்லாமல் பூமி இருந்துட்டு போகுது, அதனால் என்ன அப்படி நம்ம நினைப்போம். வானத்துக்கும் பூமிக்கு என்னங்க தொடர்பு? செவ்வாய்க்கும் சூரியனுக்கும் என்னங்க தொடர்பு? இத்தனை கோள்கள் இருக்கிறது, இந்த கோள்களுக்கும் பூமிக்கு என்னங்க தொடர்பு? இந்த சூரியனுக்கு பூமிக்கு என்னங்க தொடர்பு என்று இதையெல்லாம் தனித்தனியாக சம்பந்தமில்லாத ஒரு வகையாக தெரிகிறது. இந்த பூமியில் நாம் பார்க்கிறோம், இந்த பூமியில் நாம் பார்க்கிற அத்துணை செடி கொடிகளையும் நம்ம பயன்படுத்துவது இல்லையே, மனிதர்களுக்கு பயன்படாமல் தானே போகிறது என்று மேலோட்டமாக பார்க்கிறோம். அதை ஆழமாக உள்ளே போய் சிந்தித்து பார்க்கும்போது ஒரு முடிவை அவர்கள் எடுப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா, இது எதையுமே நீ வீணாக படைக்கவில்லை என்று சிந்தனையின் ஆராய்ச்சியினுடைய முடிவு இப்படி இருக்குங்கிறான். குர்ஆன் சொல்லக்கூடிய அடிப்படையில் வான பூமியை சிந்திக்கிறோம், வானத்தில் உள்ள கோள்கள், நட்சத்திரங்கள் எல்லாவற்றையும் சிந்திக்கிறோம், இந்த பூமியை சிந்திக்கிறோம், இந்த பூமியினுடைய ஒவ்வொரு உயிரினங்களை பற்றி சிந்திக்கிறோம், இந்த பூமியினுடைய ஒவ்வொரு தாவரங்களை சிந்திக்கிறோம்.
எல்லாவற்றையும் சிந்தித்து ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். எப்படிப்பட்ட முடிவு? இறைவா, இதை நீ வீணாக படைக்கவில்லை. சொல்லிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபக்கீனா அதான் பண்ணார், இறைவா எங்களை நரகத்திலிருந்து நீ காப்பாற்று. எப்போ கேட்குறாங்க? இதை சும்மா தொழுகையில் சுஜூதில் கேட்கறது இல்லை. இவ்வளவு பெரும் ஆராய்ச்சிக்கு பிறகு, இவ்வளவு பெரும் சிந்தனைக்கு பிறகு அந்த இறைவனுடைய வல்லமை, அவனுடைய பிரம்மாண்டம் இவைகள் உள்ளத்திற்குள்ளே வரும்போது அவனை பற்றி ஒரு அச்சம் வருமே, அந்த அச்சத்தில் சொல்லுவார்கள், இறைவா எங்களை நரகத்திலிருந்து நீ காப்பாற்று. குர்ஆன் சொல்லுகிறது. ஆக இப்படி ஒவ்வொன்றையும் சிந்திக்க வேண்டும். சிந்தனை ஒரு மனிதனுக்கு இறை அச்சத்தை தரும், ஒரு மனிதனுக்கு நல்ல ஒழுக்கத்தை தரும், நல்ல பண்பாடுகளை தரும் என்று திருக்குர்ஆன் பல்வேறு இடங்களில் சொல்லுகிறது. அப்படி திருக்குர்ஆனை சிந்தித்து விளங்கி பின்பற்றுகிற நன்மக்களாக நாம் ஒவ்வொருவரும் ஆகுவதற்கு வல்ல அல்லாஹ் அருள் புரிவானாக. அதற்கு இந்த வருகின்ற ரமலானை நாம் பயன்படுத்துவதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.